அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். என் உடலில் உள்ள முடிகளின் எண்ணிக்கையைப் போல எனக்கு உயிர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இக்கூற்று யார் கூறியது? பதினாறாவது அத்தியாயத்தில் 15வது வசனத்திற்கு மேலே தஃப்சீர் இப்னு கஸீரில் தேடினா மட்டும்தான் இதற்குண்டான பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பித்தாங்க. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை தெரிஞ்சுக்குவோம். யா அசுஹாப சூரத்தில் பக்ரா, இந்த வார்த்தையை எந்த சமயங்களில் அழைத்தார்கள்? இதுக்கு குழு சூரத்துல் பக்ராவில் முதல் 5 வசனங்களில் தஃப்சீர் இப்னு கஸீரில் தேட சொல்லி கொடுத்துருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதிலை அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ் நம்ம அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். தஃப்சீர் இப்னு கஸீரில் சூரத்துல் பக்ராவில் 1வது வசனத்துடைய விளக்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்கள் முன் வரிசைகளில் இல்லாததை கண்டு சூரத்துல் பக்ராவின் தோழர்களே என்று அழைத்தார்கள். ஹுனைன் போரின் போது தோழர்கள் பின்வாங்கிய சமயம் இது நடந்திருக்கலாம் என நான் கருதுகிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறிய தந்தையான அல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், மரத்தின் தோழர்களே, அதாவது ரில்வான் உடன்படிக்கையில் மரத்தின் கீழ் பங்கேற்றவர்களை அழைக்குமாறு கட்டளையிட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் அல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் பக்ராவின் தோழர்களே என்று சத்தமிட்டு அவர்களை திரும்பி வருமாறு அழைத்தார்கள். அப்போது அவர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் ஓடி வந்தனர். மேலும் பொய்யன் முசைலிமாவுக்கு எதிரான யமாமா போரின் போது எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் தோழர்கள் பின்வாங்கினர். அப்போது முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒருவரையொருவர் சூரத்துல் பக்ராவின் மக்களே என்று அழைத்து உற்சாகப்படுத்தினர். இறுதியில் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்கினான். அல்லாஹ்வின் தூதர்கள் அனைவரின் தோழர்கள் மீதும் அல்லாஹ் திருப்தி கொள்வானாக, ஆமீன். 2 முறை இது நடந்திருக்குது நமக்கு தெரியுது. ஹுனைன் போரின் சமயத்திலேயும் யமாமா போருடைய சமயத்திலேயும் சூரத்துல் பக்ராவின் தோழர்களின் அழைக்கப்பட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.